இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான ரொம்ப ஹெல்த்தியான கம்பு சாதமும் கூட்டுச்சாரும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கூட்டுச்சாறுனா துவரம்பருப்பு வாசமும் அஞ்சரைப்பேட்டு ஜாமான் வாசமும் வரணும், அதுதான் கூட்டுச்சாறு. கிராமத்துல எல்லாம் துவரம்பருப்பு போட்டு ரொம்ப ஈஸியாக செய்வாங்க. இந்த கம்பு சாதத்துக்கு நல்ல சுட சுட கூட்டுச்சாறு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். தனியா விதை, பூண்டு, சின்ன வெங்காயம், சாம்பார் பொடி, ஜீரகம், மிளகு, ஒரு மிளகாய், துவரம்பருப்பு, தக்காளி இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கூட்டுச்சாறு அதுக்கு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கேன். துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்துகிட்டு ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன், புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு, மிளகாய் 1, மிளகு 1 டீஸ்பூனு, ஜீரகம் 1 டீஸ்பூனு, பூண்டு 5-6 பல், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கொத்து எல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 15 சின்ன வெங்காயம் மட்டும் நல்லா இடித்து எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். 7-8 பல் பூண்டையும் நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் கூட நீங்கள் வதக்கையில் மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வந்தோடனையும் தக்காளி ஒரு சின்ன சைஸு தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்ச மசாலா புளி சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் தக்காளி சின்னதாக ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா திக்காகி வரும். துவரம்பருப்பு நம்ம சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்காகி வரும். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நம்ம கொதிக்க விடணும். ஏன்னா அந்த எல்லா ஜாமானும் பச்சையாக அரைச்சிருக்கோம். அதனால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா இந்த மாதிரி திக்காகி வந்துடும். இப்போ நம்மளுடைய கூட்டுச்சாறு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட கம்மஞ்சோத்தோட கூட்டுச்சாறு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதோட நம்ம வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை கருவேப்பிலையை சேர்த்தோம்னா நல்லா கூட்டுச்சாறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மணமாக. இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுடைய கூட்டுச்சாறு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம கம்மஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கம்பு சாதம் இதுக்கு 2 டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியே இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் 2 டைமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இதை நல்லா ரவை பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1/2 கிலோவும் நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா கம்பு வித்தியாசப்படும். அதனால் எக்ஸ்ட்ராவாக 1 டம்ளர் சேர்த்து நம்ம எடுத்து தனியாக குண்டால் வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ 1 டம்ளர் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி கொதி அடங்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் பச்சை தண்ணி ஊற்றினோம்னா கொதி அடங்கிடும். அப்புறமே நம்ம அரைச்சி வச்ச கம்பை சேர்த்துக்கலாம். அப்போ தான் கட்டி விழாமல் இருக்கும். அதுக்கு தான் கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்துறது.
இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் தண்ணி கொதிக்க கொதிக்க போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக வரும். அது வந்து நம்ம கிளற உடஞ்சிரும். இருந்தாலும் ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்து அப்புறமே நம்ம அரைச்ச மாவை கொட்டிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். அடி பிடிக்கும், அதனால் நல்லா கலந்து விடணும். இப்போ ஓரளவுக்கு திக்காய் வந்துடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் வேகட்டுன்னு எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்துடுச்சு. அப்பப்போ இடையில கிளறி விடணும். 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. இடையில கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கம்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூடி போட்டு அப்படியே அந்த சூட்லேயே மூடி வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் கழித்து சூடு ஆறட்டுன்னு, கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரட்டுன்னு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சூடு ஆறி நல்லா திக்காகி வந்துடுச்சு. உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதோடு நம்ம சூடாக கூட்டு சாறும் சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா சுட சுட கம்மன் சோறும் கூட்டு சாறும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் கூட்டுச்சாறு. கிராமத்துலலாம் துவரம்பருப்பு போட்டு ஈஸியாக செஞ்சுருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பிடிச்சி வச்ச உருண்டையில் தண்ணி ஊற்றி வச்சுருந்து காலையில் நம்ம மறுபடியும் அதையே வச்சு கரைச்சி குடிச்சிக்கலாம். அதே தண்ணியை ஊற்றி நல்லா தயிர், கெட்டி தயிராக ஒரு 2-3 கரண்டி சேர்த்து, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கை வச்சு கரைச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோடு நம்ம சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா பெரிய வெங்காயம் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட மாங்காய், மிளகாய், மோர் மிளகாய் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். இருந்தாலும் சின்ன வெங்காயம் மாதிரி டேஸ்ட் எதுவுமே வராது. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கூட்டு சாறும் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.